சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்டத்திற்கான மொத்த செலவில் 65% நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு தகவல். திட்ட நிதியில் 33,593 கோடி ரூபாய் முழுக்கடனாகவும் 7,425 கோடி ரூபாய் சமபங்கு மற்றும் சார்புநிலை கடனாகவும் வழங்கப்படும் என விளக்கம். மகாராஷ்டிர மாநிலத்தின் ஜெகதாம்பா ஆலயத்தில் பூஜை செய்து வழிபட்டார் பிரதமர் மோடி. ஆலயத்தின் மத்தளத்தை இசைத்தும் வழிபாட்டில் பங்கேற்றார். மகாராஷ்டிராவின் வாசிமில் பஞ்சாரா விசாரத் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. பஞ்சாரா சமூகத்தின் பாரம்பரியத்தையும் பெருமையையும் எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சிலைகள் மற்றும் ஓவியங்களை பார்வையிட்டார். டெல்லியில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளி காங்கிரஸ் நிர்வாகி என பிரதமர் மோடி பேச்சு. இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கி அதிலிருந்து வரும் பணத்தை கொண்டு தேர்தலில் வெற்றி பெற காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள பணிகளை விரைந்து முடிக்கவும் அனைத்து துறையினரும் இணைந்து செயல்படவும் வலியுறுத்தல். மழைநீர் அதிகம் தேங்கும் இடங்களில் படகுகள் மற்றும் மோட்டார் பம்புகளை தயார் நிலையில் வைத்திருக்க அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவு. பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளுக்கு அருகே சமையல் கூடங்கள் அமைத்து உணவு தயாரிக்க நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தல். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. தேனி, சேலம், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். பாகிஸ்தானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடப் போவதில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு. பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் வரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தைக்கு சாத்தியமில்லை என்றும் திட்டவட்டம். சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் கம்பீரமாக நடைபெற்றது அணிவகுப்பு ஒத்திகை. வருகிற 8ஆம் தேதி நடைபெற உள்ள விமானப்படை தின கொண்டாட்டங்களுக்காக களை கட்டுகிறது ஏற்பாடு. சென்னை அடுத்த தாம்பரத்தில் அணிவகுப்பு ஒத்திகையின் போது சாகசத்தில் ஈடுபட்ட வீரர்கள் ஒரே நேரத்தில் நேர்த்தியாக தங்களது துப்பாக்கிகளை சுழற்றி அணிவகுப்பு. தாம்பரம் விமானப்படை தளத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட இலகுரக ஹெலிகாப்டர்கள், போர் மற்றும் பயிற்சி விமானங்கள், ஆகாஷ் வான் தாக்குதல் தடுப்பு ஏவுகணை அமைப்பு மற்றும் ரோகிணி ரேடார் அமைப்பும் காட்சிப்படுத்தப்பட்டன. சென்னை மெரினா கடலை ஒட்டிய வான் பரப்பில் நடைபெற உள்ள வான் சாகச நிகழ்ச்சியை காண வரும் பார்வையாளர்கள் வாகனங்களை நிறுத்த 17 இடங்களில் ஏற்பாடு. பள்ளி, கல்லூரிகள், தேவு திடல் மைதானம் உள்ளிட்டவற்றில் வாகனங்களை நிறுத்தும் வகையில் காவல்துறையினர் நடவடிக்கை. சென்னையில் வான் சாகச நிகழ்ச்சிக்காக 6500 காவலர்கள், 1500 ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தகவல். மக்கள் சிரமமின்றி வந்து செல்லவும் அமைதியான முறையில் நிகழ்ச்சியை கண்டுகளிக்கவும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம். மகாராஷ்டிராவிற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில்தான் அதிக தற்கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாக ஆளுநர் RN ரவி கருத்து. தமிழக மக்கள் போதிய நிம்மதி இல்லாமல் மிகுந்த மன அழுத்தத்துடன் வாழ்ந்து வருவதாக பேச்சு. சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனத்திடம் அமைச்சர்கள் 3 பேர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் கட்டளை. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கு போடப்படும் DPT தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு என எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு மருத்துவமனைகளுக்கு குழந்தைகளுடன் வரும் தாய்மார்கள் மருந்து என்று ஏமாற்றத்துடன் திரும்புவதாகவும் புகார். தமிழ்நாட்டில் 3,26,000 DPT தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தடுப்பூசி தட்டுப்பாடு பற்றி எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த விளக்கம். தடுப்பூசி எதுவாக இருந்தாலும் ஒன்றிய அரசு வழங்குவதுதான். ஒரு 13 வகையான தடுப்பூசிகளை நாம் பயன்படுத்தி வருகிறோம். இந்த தடுப்பூசிகளை பொறுத்தவரை ஒன்றிய அரசு தான் வழங்கி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு வந்திருக்கிற தடுப்பூசி என்பது ஒரு 5 லட்சம் தடுப்பூசி கையிருப்பில் இருந்தது.
தடுப்பூசி காலியாக ஒரு 3 கடிதங்கள் டிபிஎச்சிடமிருந்து ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது. தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். திரு எடப்பாடியை போல யாரோ எழுதி கொடுத்து நேற்று இரவு திடீரென்று ஞானோதயம் வந்து அவர் சொன்னது மாதிரி இல்லை. திருப்பதி பிரமோற்சவத்தை ஒட்டி சுவாமி வீதி உலாவின் போது நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள். கோலாட்டமாடியும் சுவாமியின் அவதாரங்களை குறிக்கும் வகையில் வேடமணிந்தும் பங்கேற்ற பக்தர்கள். 10 டன் மலர்களால் செய்யப்பட்ட அலங்காரத்தில் காண்போர் கண்களை கவரும் திருப்பதி ஏழுமலையான் கோயில். பிரமோற்சவ விழாவிற்கான மலர் அலங்காரத்திற்காக சுமார் 30 டன் மலர்கள் பயன்படுத்தப்படும் என தேவஸ்தான அதிகாரிகள் தகவல். நாகை மாவட்டம் திருப்பூர் அருகே முன்னாள் அமைச்சர் OS மணியன் சென்ற கார் சாலையோரம் இருந்த கோவில் சுற்றுச்சுவரில் மோதி விபத்து. இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க காரை ஓட்டுநர் விளைத்த போது ஏற்பட்ட விபத்தில் OS மணியன் காயமின்றி தப்பியதாக தகவல். வாழ்வில் நாம் சந்திக்காதவர்களை கூட மதம் வெறுக்க வைக்கும் என நடிகர் அஜித் குமார் பேச்சு. நீண்ட தூரம் பயணிக்கும் போது பல நாட்டினர் பல்வேறு மதத்தினரை அறியலாம் என்ற அஜித்தின் வீடியோ வைரலாகிறது. ஹரியானாவின் கர்னல் தொகுதியில் வாக்களித்தார் மத்திய அமைச்சர் மனோகர் லால். ஹரியானாவின் சர்கிதாதிரி சட்டமன்ற தொகுதியில் தனது வாக்கினை செலுத்தினார் மல்யுத்த வீராங்கனையும் காங்கிரஸ் வேட்பாளருமான வினேஷ் போகத். பிலிப்பைன்ஸ் நாட்டில் அமெரிக்க தூதரகம் அருகே திரண்டு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம். அமெரிக்க தூதரகம் நோக்கி பேரணியாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் தடுத்த போது தள்ளுமுள்ளு. கனமழையால் மெக்சிகோவின் தெற்கு பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு. வெள்ள நீர் சூழ்ந்த குடியிருப்புகளில் போதிய உணவின்றி மக்கள் தவிப்பு. மேற்கு வங்கத்தில் டியூஷனுக்கு சென்ற 9 வயது சிறுமியின் உடல் கால்வாயில் கண்டெடுக்கப்பட்டதால் உள்ளூர் மக்கள் கொந்தளிப்பு. ஆறுதல் கூறச் சென்ற ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் MLA மற்றும் MPயை விரட்டியடித்து ஆவேசம்.